ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங் என்னோட ப்ளஸ் டுட்டோட மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா நாளுமே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டுட்டு வந்து எப்போ எழுந்துக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ஹஸ்பண்ட் ஒரு முக்கியமான வேலையாக அவரோட நேட்டிவ்க்கு வந்து போயிருந்தார். மார்னிங்கே கிளம்பும்போது குட்டி பையனும் நானும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ அவனை அழ வைக்க வேணான்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டு அவனை நான் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போலாம் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே கிளம்புனாலே அவங்க எங்கே வெளியில் போகிறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு அழுது அடம் பிடிக்கிறான். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலே அழ வைக்க வேணான்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே மார்னிங் டைமில் வந்து கூட்டிகிட்டு வர மாட்டேன், பனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங்கில் வந்து விளையாடுவோம். இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் வந்திருந்தோம். மேலே வந்தாலே போதும், இடம் நல்லா தாராளமாக இருக்கிறதுனால குட்டி பையன் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். டைம் போனதே பார்த்திங்கன்னா தெரியல. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வெளியே வந்தாலே போதும் அவன் ஸ்டெப்ஸ் கிட்டே வந்துடுவான். ஸோ எப்போவுமே டோர் வந்து நான் லாக் பண்ணி தான் வைப்பேன். உள்ளேயே இருக்கிறதுனாலையோ என்னவோ அவன் மேலே வந்தாலே ரொம்ப ஜாலியாக ஆக்டிவாக ஆகிடுவான். சுற்றி சுற்றி விளையாடுவான், ஒளிஞ்செல்லாம் விளையாடுவான். இவனுக்கு இப்படியெல்லாம் விளையாட தெரியுமா அப்படின்றதே நாங்கள் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி உள்ளேயே அடைச்சி வைக்காமல் வெயில் இல்லாத டைமில், ரொம்ப ஈவினிங், ரொம்ப மார்னிங்கில் பனி இருக்கிற டைம்லலாம் மேலே கூட்டிகிட்டு வர மாட்டேன். மற்ற டைம்லலாம் மேலே தான் வந்து விளையாடிட்டு இருப்போம். ரொம்ப தாராளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். ஸ்டெப்ஸ் கிட்டே போகாமல் பார்த்துக்கிட்டா போதும், சேஃபாக விளையாடுவான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ எனக்கும் குட்டி பையனுக்கும் மட்டும்தான். எனக்கு வந்து முன்னாடி நாள் வடித்த ரைஸ் வந்து இருந்தது. அதில் நான் நைட்டே புளி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப மார்னிங் தானே, ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சா கூட போதும். ஒரு 9 o'clock மேலே அதை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள், சால்ட் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டேன். இது ஒரு 5 minutes ஊறினா போதும். இதை வந்து கரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 1 hour ஊறினா கூட போதும். அந்த புளியோட ஃப்ளேவர் எல்லாமே ரைஸில் நல்லா இறங்கிடும். இப்போது டுட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி நாங்கள் 2 பேர் என்ன சாப்பிட்றோமோ அதையே தான் அவனுக்கும் கொடுப்போம். காரம்லாம் ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்ப தாராளமாக இல்லாமல் ஓரளவுக்கு லிமிட்டாக வச்சு எல்லாமே நான் ஊட்டி பழகிட்டேன். இது போல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். இப்போ இது வந்து நேற்று வடித்த சாதம் நான் சாப்பிட முடியும், அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னும் போது கோதுமை தோசை வந்து ஊற்றிடுவேன். மேலே வந்து நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு கொடுத்தேன்னா சாப்பிட்டுடுவான். ஸோ அதைத்தான் அவனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாவை கரைச்சிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு சூப்பரான வேலையை பார்த்து விட்டுட்டான். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஏன்டா பண்ணுன்னு கேட்கும்போது கூட ஒரு பயமே இல்லை. திருப்பி வந்து என்ன மிரட்டுறான். இப்போல்லாம் பசங்க இப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து செல்லம் கொடுக்கறதுனால எல்லாரையுமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுவுமே எல்லாருக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ரசிச்சுட்டு தான் இருக்கும். இந்த கோதுமை தோசையில் பார்த்தீங்கன்னா நெய் போட்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மேலே நாட்டு சக்கரை தூவி கொடுக்கறதுனால அந்த ஸ்வீட்னஸும் அந்த நெய்யோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டில் அதிகமாக நெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கோல்டாகும். ஸோ நான் அதிகமாக ரைஸ்லலாம் கொடுக்கறதில்ல. இது போல் ரொம்ப ரேராக கோதுமை தோசை அந்த மாதிரி ஊற்றும்போது எண்ணெய் ஊற்றாமல் இது போல் நெய் போட்டு கொடுப்பேன். அதோடய ஃப்ளேவருக்கே அவன் சாப்பிட்றான். அவனுக்கு அந்த நெய் ஃப்ளேவர் வந்து பழக்கப்படுத்துறதுக்காக தான் இது போல் தோசையிலலாம் போட்டு நான் பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசில் நெய் சாப்பிட மாட்டேன். ஆனால் அவன் அது போல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். சில நேரம் அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவனோட ஃபேவரட் டாய்ஸ் கிச்சன்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இட்லி குண்டான் தான். எங்கே இருந்தாலும் போதும் அதை மட்டும் எடுத்துக்குவான். அதை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதை வச்சு தான் மோஸ்ட்லி அவன் விளையாடுவான். அதை அவன் டாய்ஸாகவே ஆக்கிட்டான். அவ்வளோதான், டுட்டுக்கு வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஆரட்டோன்னு ஓரமாக வச்சுட்டு புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கரைச்சிட்டு ரைஸில் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோன்னா இன்னும் கூட மாய்ஸ்சராக இருந்திருக்கும். நம்ம 1 hour விடுறதுனால இதில் கூட நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கும். ரைஸை வந்து கிளறி ஓரமாக எடுத்து வச்சுட்டு குட்டி பையனுக்கு தோசை ஊட்டுறதுக்கு வந்து வெளியே வந்துட்டேன். எல்லா நேரமும் வெளியே வரணும்னு இல்லை. அவனோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயும் சாப்பிடுவான், வெளியும் சாப்பிடுவான். சில நேரம் எங்கே வந்தாலும் சாப்பிடவே மாட்டான். ஸோ அவனுக்கு பசி இருந்தால் ஓரளவுக்கு சாப்பிடுவான். இதுவும் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தேவையான அளவுக்கு சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குவான்னு பார்த்தீங்கன்னா அவன் தூங்கலை. சரி அவன் விளையாடட்டும்னு சொல்லிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு மீடியமான பாத்திரம்லாம் தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிடணும். ஸோ அந்த ரைஸ் தான் வந்து தாளிக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே நான் மசாலா டப்பாலேயே வச்சுட்ருப்பேன். அது எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலையே வாஷ் பண்ணி வச்சுட்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே கிள்ளி வச்சுட்டேன். இப்போ தேவையானது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டேன்.
இந்த புளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு வந்து நிறைய வேர்க்கடலை பிடிக்கும். ஸோ அதனால் சேர்த்துருந்தேன். எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயோட காரம் எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா ரைஸுமே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு வந்து செக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி புளியை கரைக்கும் போதே சேர்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விடணும். அப்போது தான் அந்த தாளிப்பு எல்லாமே ஊறும். அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். அப்போவே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பையன் தூங்கிட்டான். அதோட ஆஃப்டர்நூன் தான் எழுந்துக்குவான். அதுக்குள்ளே நான் மற்ற வேலை எல்லாத்தையுமே பார்ப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.